நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி நடிகர் யோகி பாபு நடித்து 300வது திரைப்படமாக வருகிற ஜூலை 15ஆம் தேதி வெளிவரவிருக்கும் திரைப்படம் அர்ஜுனன் பேர் 10. இந்த படத்தை ராஜ்மோகன் எழுதி இயக்கியுள்ளார். இந்த படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் பிரசாத் லேபில் நடைபெற்றது. இப்படத்தில் யோகி பாபுவுடன் அனாமிகா, மகி, காளி வெங்கட், அருள்தாஸ், லெனின் பாரதி, சுப்பிரமணிய சிவா, மைனா, நந்தினி, மதன், தட்சிணாமூர்த்தி, சென்ராயன், அலோ, கந்தசாமி, எம் சௌந்தர்யா, சரவணன், ரஞ்சித்குமார் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இப்படத்துக்கு டி இமான் இசையமைத்துள்ளார். பிரதீப் காளிராஜா ஒளிப்பதிவு செய்துள்ளார். காசிவசனம் படத்தொகுப்பு செய்துள்ளார். பாடல்களை கார்த்திக் நேத்தாவும், வசனத்தை எம்.ஆர். அருண் சந்தரும் எழுதியுள்ளனர். கலை இயக்கம் பி. சேகரும், சண்டை காட்சிகள் ஓம் பிரகாஷும் கவனித்துள்ளனர். தேவ் சினிமா சார்பில் கிருத்திகா தங்கப்பாண்டி, எஸ் மற்றும் தங்கப்பாண்டி தயாரித்துள்ளனர். இணை தயாரிப்பு எல். சுந்தரபாண்டி. விழாவில் கதைநாயகன் யோகி பாபு பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தங்கப்பாண்டி சார், கிருத்திகா மேடம், இயக்குனர் ராஜ்மோகன், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இது எனக்கு 300வது படம் என்று எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நம்பருடன் நாமே ஒரு வரையறை வைத்து கொள்ளக்கூடாது. எனவே 300 என்ற எண் எனக்கு போதாது. ஒரு நடிகராக இருந்து கொண்டு நாமே ஒரு எண்ணிக்கை போட்டு பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த எண்ணிக்கையை கடைசி காலத்தில் தான் சொல்ல வேண்டும். நாகேஷ் சார், மனோரமா அம்மா போன்ற ஜாம்பவான்கள் நடித்த எண்ணிக்கையை போல் நான் நிறைய படங்கள் நடித்து பெரிதாக வளர வேண்டும், அந்த அளவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த படத்தில் நடித்த சென்ராயனுக்கு நன்றி. இந்த படத்தில் நான் அழுவது போல் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றும் நினைக்கிறேன். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. கதாநாயகி அனாமிகாவுக்கு நன்றி. நான் 2016 நயன்தாரா கூட நடித்து விட்டேன். இனி யாரோடு நடிக்க வேண்டும் என்கிற கவலை இல்லை. எந்த கதாநாயகியுடன் நடிக்க வேண்டும் என்ற கவலை இல்லை. நமக்கு கதை தான் முக்கியம், கதாநாயகி அல்ல. இமான் சார் எனக்கு பிடித்த இசையமைப்பாளர். அவர் என்னை பாராட்டி பேசினார். ஆனால் நானும் அவரை எப்போதும் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறேன். நானும் பிரபு சாலமன் சாரும் மேம்போ படத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது எப்போதும் அவரை பற்றி தான் பேசுவோம். அவரும் பெருமையாக சொல்வார். நான் முன்னணி பாத்திரத்தில் நடிக்கும் படங்களின் இசையை அவரிடம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்து தர வேண்டும். இந்த படத்துக்காக அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். அதை செய்து கொடுத்து உதவினார். ரொம்ப நன்றி சார். காளி வெங்கட் என் நல்ல நண்பர். நான் அழைத்த உடனே வந்து விட்டார். அவர் கதாநாயகன் நடிக்கும் படங்களில் 2 காட்சிகளுக்கு கூப்பிட்டால் கூட போய் நடித்து கொடுப்பேன். நித்திலன் இங்கே வந்ததற்கு ரொம்ப நன்றி. பாடல் எழுதியிருக்கும் கார்த்திக் நேத்தா சாருக்கும் நன்றி. மேலும் இங்கே வந்துள்ள மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப் உதான், உதவி இயக்குநர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தின் இயக்குனர் ராஜ்மோகன் எனக்கு நீண்ட காலம் நல்ல பழக்கம் உள்ளவர். ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம் தான் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்தது எல்லாமே சென்னை தான். வெளியூரிலிருந்து வந்தவர்களுக்கு தான் சினிமா கஷ்டம் என்று கிடையாது. சென்னையில் பிறந்தவர்களுக்கும் சினிமா கஷ்டம்தான். சென்னைவாசி தான் நாங்கள் எல்லாமே. நான் அதை இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டு தெரிந்திருக்கிறேன். 2009ஆம் ஆண்டு வந்த யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொலுசபா போல எல்லா சேனலிலும் நிகழ்ச்சிகளில் பணியாற்றியிருக்கிறேன். எல்லார் கூடவும் பணியாற்றியிருக்கிறேன். ஆர்ட் டைரக்டரிடம் உதவியாளராக வேலை பார்த்துள்ளேன். இப்படி நிறைய வேலை பார்த்துருக்கிறேன். நான் வளர வேண்டுமென்றால் அதெல்லாம் செய்து தான் ஆக வேண்டும். அவையாவும் என்னுடைய வளர்ச்சிக்கு தான் செய்தவை தான். இந்த ராஜ்மோகன் பற்றி இங்கே சொல்ல வேண்டும். ஒரு நாள் ராஜ்மோகன் என்னிடம் வந்து ஒரு மாதிரி கதை சொன்னான். அதன் பிறகு ஆளே காணோம். கொஞ்ச நாள் காணாமல் போய்விட்டான். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் என் அலுவலகத்தில் இருக்கும்போது ராஜ்மோகன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைவு வந்தது. உடனே அவனுக்கு ஃபோன் செய்து என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். இது மாதிரி ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். உடனே வா படம் பண்ணலாம் என்று அழைத்தேன். அதன் பிறகு தான் சந்தித்தோம். அப்படித்தான் இந்த படம் ஆரம்பித்தோம். இது மாதிரி நிறைய உதவி இயக்குநர்களுக்கு நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். நல்ல கதையோடு வாருங்கள், சரியாக செய்யுங்கள். மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்று பேசி முடித்ததும் அவருடன் செய்தியாளர்கள் கலந்துரையாடிய போது அவரிடம் யாருடன் நடிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது என்று கேட்டபோது கமல் சாருடன் மட்டும்தான், இன்னும் நடிக்கவில்லை, விரைவில் நடிப்பேன் என்று நம்புகிறேன் என்றார். மேலும் யோகிபா பகிர்ந்து கொண்டவை 300 படங்கள் வரை வந்துள்ளதற்கு தெய்வ பக்தி காரணம். நான் வணங்கும் முருகன் தான் அது காரணம். எனக்கு முருகன் மேல் பெரிய நம்பிக்கை உள்ளது என்று பேசினார். நான் எந்த பிரேமிலும் தலை காட்டினாலும் என்னை ஒரு நகைச்சுவை நடிகராகத்தான் பார்க்கிறார்கள்.
நகைச்சுவை வேடங்கள் தான் எனக்கு சோறு போடுகிறது. அதை முதலில் நான் திருப்தி செய்ய வேண்டும். அதனால் அதை நிறுத்த மாட்டேன். சில படங்களில் வீடு என்று முன்னணி பாத்திரங்களில் என்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி நான் ஒரு நகைச்சுவை நடிகராகத்தான் என் காலத்தை ஓட்டுகிறேன். என்னை ஆதரித்த ஒரு ரசிகர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு நான் இன்னும் படங்களின் மூலம் கொடுக்க வேண்டும். நிச்சயம் செய்வேன். இவ்வாறு அவர் பேசினார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.